ஹாய் ஹலோ வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது நம்ம எஸ்கேனுடைய ரீசெண்ட் அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படிங்கிறது நேற்று நைட்டு நம்மளுக்கு ஒரு ஆடு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம எஸ்கேனாவை பார்த்தோன்னா எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ மற்ற ஆக்டர் ஒரு ஆடில் வராங்க அப்படின்னா அவங்க பணத்துக்காக வராங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக போயிடலாம். பட் நம்ம எஸ்கேனா ஒரு ஆடில் ஃபஸ்ட் டைம் வராரு. ஏன்னா நம்ம எஸ்கேனா ஹீரோ ஆனதுக்கப்புறமா எந்த ஒரு விளம்பரத்திலும் நடிச்சது கிடையாது. ஆங்கரிங் பண்ணும்போது இந்த போத்தீஸ் இந்த மாதிரியான ஆடில் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம எஸ்கேனா ஒரு ஆடில் வராரு அப்படிங்கிற போது இது என்னவா இருக்க போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஸோ நம்ம எஸ்கேனாவுடைய ஃபேன்ஸ் தாட் என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம எஸ்கேனாவே ஒரு புது ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இது நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது அஃபீஷியலாக ஃபுல் விளம்பரம் இது என்ன அப்படிமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். ஸோ நம்ம ஆகஸ்ட் 21 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 படத்தை ரியூ ஊசி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரியோ அண்ட் பொன்ராம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ண தான் போகிறாங்க. பட் அது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய டைட்டில் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்கங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 இருக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே எல்லாருடைய தாட்டாகவும் இருக்குது. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படியே நம்ம எஸ்கேனா அண்ட் சூரி இவங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ இது இல்லாமல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 எடுத்தாலே அது அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ அதை எடுக்க மாட்டாங்க. ரியோ அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படி மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அருவி படத்துடைய டைரக்டர் அருண் அவர் ஆல்ரெடி நம்ம எஸ்கேனுடைய ப்ரொடக்ஷனில் வால் அப்படிங்கிற படத்தை பண்ணியிருந்தாரு. இப்போ மறுபடியும் நம்ம எஸ்கேனுடைய ப்ரொடக்ஷனில் இன்னொரு படம் பண்ண போகிறாரு. இதற்கான ஆஃபீஸ் பூஜை அப்படின்னு ரீசெண்டாக நடந்தது. அண்ட் இந்த படத்தில் நம்ம எஸ்கேன ஹீரோவாக நடிக்க போகிறாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இந்த படத்தில் நம்ம எஸ்கேன ஹீரோ கிடையாது. இந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னால் இந்த டேரக்டர் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்தோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்து ஆஃபீஸ்லாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சேயோன் படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் கூடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லி நம்மளுடைய சந்தோஷ் நாராயணனே சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்மளுக்கு டீசரில் இதோடைய பாதி சாங் தான் இருந்திருக்கும். இதோடைய ஃபுல் சாங் அப்படிங்கிறது இன்னமும் செம்மையாக இருக்க போகுது. ஸோ இதோடைய சாங் அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்போ அப்படி மாதிரி சொல்லி எதுவும் ஒரு அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.